வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம யூனிட் 7ல் இருக்கிற தலைவர்கள் பற்றி பார்ப்போம். இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸை 50% கம்மி பண்ணிட்டாங்க. அது போக நமக்கு இருக்கிற தலைவர்களை கொடுத்துருக்கிறது நம்ம புக் 10th வரைக்கும் உள்ள சிலபஸ் மட்டும்தான் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அவுட் சோர்ஸ் போக தேவையில்லைப்பா. நம்ம புக்ஸை மட்டும் தெளிவாக படிச்சுக்கிட்டா போதும். புக்ஸில் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் மனனம் செய்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. நீங்கள் புரிஞ்சு படித்தாதான்ப்பா ஆன்சர் பண்ண முடியும். அதனால் இதை நீங்கள் ஒன்ஸ் இல்லை 2 டைம் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் புக் எடுத்த 1 டைம் வாசிச்சிங்கனாலே உங்கள் மனசில் நின்றும்பா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜியு போப் அவர்களை பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட இது இப்போ இவங்க எங்கே பிறந்தாங்க, இவங்க என்ன இது பண்ணாங்கன்னு இவங்களை சேர்ந்து கண்டென்ட் மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும். மித்த எதுவுமே அதிகமாக படிக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், ஜியு போப் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஜியு போப் அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜியார்ஜ் யூக்ளோ போப் அப்படிங்கிறதான் ஜியு போப் அப்படிங்கிறதோட விரிவாக்கம்ப்பா. இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1820 ஏப்ரல் 24 பிறந்திருக்காங்க. எந்த நாட்டில் பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் எட்வர்டு தீவில் பிறந்திருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, போப்பு நமக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போப்பு நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, போப்பு ஃப்ரான்ஸில் பிறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களோட பெற்றோர்கள் பாருங்கள், ஜான் போப்பப், கெத்தரின் யுலாப்பு அப்படிங்கிறவங்க அவங்க அம்மா பேர். கெத்தரின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க ஜியு போப்புங்கிறதுனால அந்த ஜான் போப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். இவங்க போப் பெற்றோர் சிறந்த கல்வியாளராகவும் சமயப்பற்று மிக்கவராகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா கல்விப்பற்று மிக்கவும் சமயப்பற்று மிக்கவங்களாகவும் இருந்தாங்க. தம் குழந்தைகளை கல்வியையும் சமயத்தையும் கற்பிப்பதுடன் நல்ல ஒழுக்கத்தையும் ஊட்டி வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதே மாதிரி பசங்களையும் ஒழுக்கத்தை ஊட்டி வளர்த்தாங்களாம். இவங்க ஜியு போப் இளமையிலேயே சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, ஊக்கம், உழைப்பு எல்லாத்துலேயுமே மேம்பட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கப்பா அவங்க தொண்டு உள்ளம் பார்த்துடலாம். ஜியு போப்பின் தமையனார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி. அவங்க தமிழகத்தில் ஹென்றி தமிழகத்தில் கிறிஸ்துவ சமயத்தை பரப்புறதுக்காக சமய குருவாக பணியாற்றி வராங்க. எங்கே பணியாற்றி வராங்க அப்படின்னா தமிழகத்தில். அவங்கள மாதிரியே ஜியு போப் அவர்களும் சமயப்பணி ஆற்றணும் அப்படின்னு விரும்பி அவங்களும் நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டுக்கு வராங்க. போப் அப்போ எத்தனை வயசில் வராங்க அப்படின்னா அவங்களுடைய 19ஆம் அகவையில் தமிழ்நாட்டுக்கு சமயப்பணி ஆற்ற வராங்க. அவங்க போப் எத்தனை வயசில் வராங்கப்பா? 19 வயசில் வராங்க. அவங்க எதில் வராங்க அப்படின்னா பாய்மர கப்பலில் வராங்க. பாய்மர கப்பலில் நம்ம சென்னைக்கு வர்றதுக்கு 8 திங்கள் ஆகுமா. திங்கள் அப்படின்னா மாதம் அப்படின்னு அர்த்தம். 8 மாதம் ஆகுமா. அந்த 8 மாதத்தையும் அவங்க வீணா கழிக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நூல்களையும் வடமொழி நூலையும் அவங்க வரும்போது அந்த நூலையும் படிச்சுக்கிட்டே வராங்களாம். எந்தெந்த நூலை படிச்சுட்டு வராங்கன்னு பாருங்கள். தமிழ் நூல், வடமொழி நூல். தமிழகம் வந்ததும் தமிழர்கள் முன்னிலையில் சொற்பொழிவை ஆற்றும் அளவுக்கு அவங்க தம்ம திறமையை வளர்த்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க 19 வயசில் தமிழகத்துக்கு சமயப்பணி ஆற்ற வராங்க. எதில் வராங்க அப்படின்னா பாய்மர கப்பலில் வராங்க. அந்த பாய்மர கப்பலில் சென்னை சேர்றதுக்கு 8 மாதம் ஆகுமா. அந்த 8 மாதத்தையும் வீணாக கழிக்காமல் தமிழ் நூலையும் வடமொழி நூலையும் படிச்சுக்கிட்டே வராங்களாம். அந்த 8 மாதத்தில் அதை நல்லா கற்றுக்கிட்டு அவங்க தமிழகம் வந்த பிறகு தமிழர்கள் முன்னிலையில் சொற்பொழிவு ஆற்றும் அளவுக்கு திறமையை மேம்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் அவங்களோட சமயப்பணி பாருங்கள். அவங்க தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்த இடம் சென்னை சாந்தோம் பகுதி தான். தமிழ்நாட்டில் அவங்க எந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா சென்னை சாந்தோம். அங்கே சமயப்பணி ஆற்றுறாங்க. போப் அங்கே சமயப்பணி ஆற்றுறதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போகிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயபுரத்தில் தங்கி சமயப்பணி ஆற்றுறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்க தமிழ்நாட்டில் சென்னையில் சாந்தோம் பகுதிக்கு சமயப்பணி ஆற்ற வராங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போய் அங்கே சாயபுரத்தில் தங்கி சமயப்பணி பாருங்கப்பா. அவங்க திருநெல்வேலிக்கு போய் சாயர்புரத்தில் தங்கி சமயப்பணி ஆற்ற தொடங்குறாங்க. அங்கே சமயப்பணி மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பள்ளியையும் நிறுவுறாங்க. அங்கே பள்ளியையும் நிறுவுறாங்க. கல்வி பணியையும் சமயப்பணியையும் ரெண்டுமே செய்கிறாங்க. அங்கே எங்கள் ஸ்கூலில் நிறுவுறாங்கன்னு பார்த்துக்கோங்க.
திருநெல்வேலியில தான் இப்போ ஸ்கூல் நிறுவுறாங்க. அங்கே சமய பணியும் கல்வி பணியும் ஒருங்கே சேர்க்குறாங்க. அந்த சமய கல்லூரியில் என்னென்ன சொல்லித்தராங்கன்னு பாருங்க. தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் சொல்லித்தராங்க. அது போக கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலியான நூல்களையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்கிறாங்க. அதுவும் போக கணிதம், அறிவாய்னா தர்க்கம்ங்கிற நூல், மெய்யறிவு, தத்துவம் அப்படிங்கிற நூலையும் கற்பிக்கும் ஆசிரியராகவும் அவங்க இருக்காங்க. ஸ்கூலை தொடங்கினது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் ஆசிரியராகவும் போப் அவர்கள் இருக்காங்க. வாங்க இது வரைக்கும் என்ன சொன்னோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ரீடு பார்த்துருங்க. போப் வந்து ஜியு போப் அவர்களோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஜியார்ஜ் யூக்லே போப். எப்போ பிறக்கிறாங்கன்னா 1820 ஏப்ரல் 24. எந்த நாடுனா பிரான்ஸ் நாடு, எட்வர்டு தீவு. அப்புறம் அவங்க 19வது வயசில் வந்து சமயப்பணி ஆற்ற தமிழகத்துக்கு வராங்க. தமிழகத்துக்கு பாய்மர கப்பலில் வர்றதுக்கு 8 மாதம் ஆகுது. அந்த 8 மாதத்தில் அவங்க தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் படிச்சுக்கிட்டே வராங்க. அப்படி படிச்சுக்கிட்டு வந்தவங்க தமிழகம் வந்ததும் தமிழர் முன்னிலையில் சொற்பொழி ஆற்றும் அளவுக்கு தம்ம திறமையை வளர்த்துக்கிறாங்க. அவங்க சமயப்பணி வந்து தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட்டு சென்னை சாந்தோம் பகுதியில் தான் வந்து சமயப்பணி ஆற்றுறாங்க. அதுக்கு பிறகு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சென்று சாயர்புரத்தில் தங்கி அங்கே சமயப்பணி ஆற்றுறாங்க. அங்கே சமயப்பணி ஆற்றி கொண்டு இருக்கும் போதேவும் அங்கே ஒரு ஸ்கூலையும் நிறுவுறாங்க. அந்த ஸ்கூலில் கல்வி பணி, சமயப்பணி ரெண்டுமே செய்கிறாங்க. அந்த சமய கல்லூரியில் போப் அவர்கள் வந்து தமிழ் இலக்கியம், ஆங்கில இலக்கியத்தையும் அது கூடவே கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய மொழிகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்கிறாங்க. அது போக கணிதம், அறிவாய்வு, மெய்யறிவு ஆகியவற்றை கற்பிக்கும் ஆசிரியராகவும் போப் அவர்கள் வந்து இருக்காங்க. அடுத்து பாருங்க, அவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. அவங்க திருநெல்வேலி மாவட்டம் சாயபுரத்தில் 1842 முதல் 49ஆம் ஆண்டு வரை கல்வி பணியும் சமயப்பணியும் ஆற்றுறாங்க. எந்த வருஷத்துல 42லேருந்து 1849 வரைக்கும் சமயப்பணி ஆற்றிட்டு, சமயப்பணியும் கல்வி பணி ஆற்றிட்டு திரும்ப அவங்க இங்கிலாந்துக்கு போயிடுறாங்க. இங்கிலாந்துக்கு அந்த 49 வரைக்கும் சமயப்பணி முடிஞ்சோடனே இங்கிலாந்துக்கு போயிட்டு 1850 திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 1850 திருமணம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் தமிழகம் வராங்க. அப்போ மனைவியோட தமிழகம் அவங்க வந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து சமயப்பணி ஆட்டுறாங்க. அவங்களாம் ஃபஸ்ட்டு வந்த இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சாந்தோம். கல்யாணம் ஆகிட்டு மனைவியோட வந்த இடம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, கல்யாணம் ஆனோடனே எல்லாரும் ஒய்ஃபை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போவாங்க. அதனால போப் அவர்களும் கூட்டிகிட்டு தஞ்சாவூரில் இருக்க கோயிலுக்கு போனாங்கங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஷார்ட்கட்டு தான்ப்பா. உங்களுக்கு வேறு ஏதாவது ஷார்ட்கட் தோணுச்சுன்னா நீங்கள் அதே வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள், நெக்ஸ்ட்டு தமிழ் இலக்கியத்தில் அவங்களுக்கு ஆர்வம் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க தஞ்சையில் வந்து 8 ஆண்டு காலம் வந்து சமயப்பணி ஆற்றுனாங்க. அப்போ சமயப்பணி ஆற்றிருக்கும் போது அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னா, சங்க நூலான புறநானூறு, இலக்கண நூலான நன்னூல், இதை ரெண்டையுமே அவங்க கற்றுக்கிட்டு திருக்குறள், திருவாசகம், நாலடியார் அந்த நூல்கள் எல்லாத்தையுமே படித்து அதில் இருக்க நயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த நூல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடணும் அப்படின்னு அவங்க இது பண்ணுறாங்க. ஏன்னா ஆங்கிலத்தில் இவங்க வந்து பிரான்ஸ் நாட்டு இல்லைங்களா, அதனால ஆங்கிலத்தில் வெளியிட்டா அவங்க ஊருக்காரவங்களும் படித்து பயனடைவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழை பற்ற ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதுறாங்க. எந்தெந்த ஏடுன்னு பார்த்துக்கங்கப்பா. இது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, கவனம் கொடுத்து படிச்சுக்கோங்க. இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அந்த ஏடுல வந்து தமிழை பற்றிய ஆராய்ச்சி கட்டுரையை ஆங்கிலத்தில் எழுதுறாங்க. அந்த கட்டுரையில் என்ன மாதிரி எந்த இதுக்கு விளக்கம் இருந்துச்சு அப்படின்னா, புறநானூற்று பாடலுக்கும் புறப்பொருள் வெண்பா மாலை திணை விளக்கங்களுக்கும் தமிழ் புலவர் வரலாறு இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கட்டுரையில் அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறநானூற்று பாடலுக்கும் புறப்பொருள் வெண்பா மாலை திணை விளக்கங்களுக்கும் தமிழ் புலவர் வரலாறு வந்து இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க போப் அவர்கள் வந்து என்ன மாதிரி போப் அவர்கள் வந்து தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற நூலை வந்து தொகுத்தாங்க. அதில் என்னென்ன மாதிரி கருத்துக்கள் வச்சுருந்தாங்க அப்படின்னா,
பொறுமை, சினமின்மை, நட்பு முதலியவற்றை விளக்கும் 600 செய்யுள்களை வந்து அறநூறிலிருந்து எடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம்ங்கிற நூலை தொகுத்தாங்க. என்னன்னு பாருங்க, அவங்க பண்பாட்டிற்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு அப்படிங்கிறத விளக்கும் 600 செய்யுள்களை வந்து அறநூலிலிருந்து எடுத்து அதைத்தான் தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற நூலாக தொகுத்ததோடு மட்டுமல்லாம அந்த 600 செயல்களுக்குமே விளக்கமும் எழுதியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, பாடலின் முன்னோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போப் அவர்கள் வந்து தமிழ் கற்கும் காலத்திலே நூலாசிரியராகவும் இருந்திருக்காங்க. அவங்க அப்படி இருக்கும்போது பள்ளி படிக்கும் குழந்தைகளுக்கு வந்து இலக்கணம் வந்து அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வினாவிடை முறையில் 2 இலக்கண நூல்களை வந்து எழுதியிருக்காங்க. வினாவிடை அப்படின்னா இந்த குஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி டைரெக்டாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த மாதிரி இருக்கும். அந்த முறையில் குழந்தைகளுக்கு வந்து 2 இலக்கண நூல்கள் வந்து எழுதுறாங்க. அதே மாதிரி பெரியவங்களும் இலக்கண கற்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரியவங்களுக்கும் ஒரு இலக்கண நூலையும் அவங்க எழுதுறாங்க. அது போக அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, மேலை நாட்டவர் வந்து தமிழை வந்து ஈஸியாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றையும் வந்து எழுதுறாங்க. அதாவது தமிழ் ஆங்கில அகராதியும் எழுதுறாங்க, ஆங்கில தமிழ் அகராதியும் வந்து எழுதுறாங்க. தமிழ்ல வரலாற்று நூலையும் வந்து அவங்க எழுதுறாங்க. பழைய தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து சில செய்யுள்களை தொகுத்து நூலாக வெளியிட்டு அதை பாட நூலாக வைக்க ஏற்பாடு செய்கிறாங்க. சில செய்யுள்கள் தமிழ்ல இருந்து சில செய்யுளை தொகுத்து அதை பாட நூலா வெளியிட அவங்க ஏற்பாடு செய்கிறாங்க. தமிழ்ல உரைநடை நூல் ஒன்றையும் எழுதுறாங்க. 1858ஆம் ஆண்டு உதகமண்டலம் சென்று அங்க ஒரு பள்ளியையும் தொடங்கி அதன் ஆசிரியராகவும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பள்ளி எங்க தொடங்கினாங்கன்னா திருநெல்வேலியில. அதுக்கப்புறம் 1858 உதகமண்டலத்திலையும் ஒரு பள்ளியை தொடங்கி அதோட ஆசிரியராகவும் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அவங்களோட தமிழ் தொண்டு. தாயகத்துக்கு வந்து அவங்க திரும்ப இங்கிலாந்துக்கே போறாங்க. அங்க போய் 1885 முதல் 1908 வரை 23 ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துல வந்து தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிகிறாங்க. அவங்க இங்கிலாந்துல போய் அங்க இருக்கிற பல்கலைக்கழகத்துல என்ன கற்பிக்கும் பேராசிரியராக இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக இருக்காங்க. அது போக பாருங்க, திருக்குறளை 40 ஆண்டுகள், ஒரு திருக்குறள் நூலை வந்து அவங்க 40 ஆண்டுகள் படிச்சு அதை சுவைச்சு அதை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. 1886ஆம் ஆண்டு திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிடுறாங்க. எத்தனை வருஷம் படிச்சிருக்காங்கன்னா 40 வருஷம். அவங்க 80வது அகவையில வந்து, அதாவது 1900, அவங்க 1820 பிறந்தோன்னு பார்த்தீங்களா, அப்போ அவங்க 80வது அகவை எப்போ ஆகும்னா 1900. அப்போ திருவாசகத்தை வந்து தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடுறாங்க. 80வது அகவையிலையும் நல்லா வாசிச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க இறுதி காலத்தில் வந்து புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் முதலிய நூல்களை வந்து பதிப்பிச்சிருக்காங்க. இறுதி காலத்தில் வந்து புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் முதலிய நூல்களை வந்து பதிப்பிச்சாங்க. அது போக அவங்க 1908 பிப்ரவரி 11ஆம் நாள் வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போகும்போது கல்லறையில வந்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இறுதி முறியில் அப்படின்னா உயில் வந்து எழுதி வச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, இது வரைக்கும் நம்ம போப்பை இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா தேவையில்லைப்பா. கொஞ்சம் நீங்கள் ஃபுல்லாக வாசிச்சிருங்க, என்னென்ன இந்த லெசனில் இருக்குது அப்படின்னு சொல்லி வாசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி, புக்கில் இது மாதிரி ஹைலைட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு 2 டைம்ஸ் படிங்கப்பா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது ஏற்கனவே நிறையா இது நீங்கள் படித்தது தான், இதில் 1-2 தான் புதுசாக இருக்கும். நீங்கள் திரும்ப படிக்கும்போது உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோவை 1 இல்ல 2 டைம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ வாங்க, இதை நம்ம சுருக்கமாக என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துடலாம். பாருங்க, ஜியு போப் அவர்களோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஜியார்ஜ் யூக்லே போப்பு. அவங்க 1820 ஏப்ரல் 24 பிரான்ஸ் நாட்டில் எட்வர்ட் தீவில் வந்து
பிறக்குறாங்க. அவங்க வந்து 19வது வயசுல வந்து தமிழகத்துக்கு சமயப்பணி ஆற்ற வராங்க. சமயப்பணி ஆற்ற பாய்மர கப்பல்ல வராங்க. பாய்மர கப்பல்ல சென்னை வந்து சேர 8 மாதம் ஆகும். 8 மாதம் ஆகும்போதே அவங்க அந்த கப்பல்லையே தமிழ் நூலையும் வடமொழி நூலையும் படிச்சுட்டு வராங்க. படிச்சுட்டு வந்தவங்க தமிழகம் வந்ததும் தமிழர் முன்னிலையில சொற்பொழிவு ஆற்றும் அளவுக்கு தம் திறமையை வளர்த்துக்கிறாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் பகுதியில் வந்து சமயப்பணி ஆற்றுறாங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரத்தில் தங்கி சமயப்பணி ஆற்றுறாங்க. அங்கே ஒரு பள்ளியை நிறுவுறாங்க. கல்வி பணியும் சமயப்பணியும் சேர்ந்து செய்கிறாங்க. அந்த கல்லூரியில் என்னென்ன சொல்லித்தராங்கன்னா தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்களும், கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய மொழிகளையும் வந்து கற்றுத்தராங்க. இவங்க போப் அவர்கள் வந்து கணிதம், அறிவாய்வு, மெய்யறிவு இதை கற்பிக்கும் ஆசிரியராக அந்த ஸ்கூலில் இருக்காங்க. திரும்ப 1842லேருந்து 1849ஆம் ஆண்டு வரை திருநெல்வேலி சாயபுரத்தில் வந்து கல்வி பணியும் சமயப்பணியும் ஆற்றிட்டு திரும்ப இங்கிலாந்து போயிடுறாங்க. அங்கே போய் 1850 திருமணம் செஞ்சுட்டு தன் மனைவியுடன் தஞ்சாவூருக்கு வந்து தமிழகத்தில் தஞ்சாவூருக்கு வந்து சமயப்பணி ஆற்றுறாங்க. தமிழ் இலக்கியத்தில் அவங்களுக்கு எப்படியெல்லாம் ஆர்வம் இருந்தது அப்படின்னா, அவங்க தஞ்சையில் 8 ஆண்டு காலம் பணியாற்றினாங்க. அப்போ பணியாற்றும் போது புறநானூறு சங்க நூலான புறநானூறும் இலக்கண நூலான நன்னூலையும் வந்து படிக்கிறாங்க. படிச்சுட்டு திருக்குறள், திருவாசகம், நாலடியார் முதலிய நூல்கள்லாம் படிச்சுட்டு அதுங்கள நயங்கள் என்னன்னு தெரிஞ்சு அதை ஆங்கிலத்தில் வந்து வெளியிடுறாங்க. ஏன்னா மேலை நாட்டவரும் அவங்க அந்த திருக்குறள், திருவாசகம், நாலடியாரை அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பி அம்முயற்சியில் வந்து அவங்க ஈடுபடுறாங்க. இந்தியன் சஞ்சிகை, இந்தியன் தொல்பொருள் ஆய்வு அந்த ஏடில் வந்து தமிழ் மொழி பற்ற ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து ஆங்கிலத்தில் எழுதுகிறாங்க. அந்த கட்டுரையில் புறநானூற்று பாடலுக்கும் புறப்பொருள் வெண்பா மாலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் வந்து இடம்பெற்றிருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து உயர்ந்த பண்பாட்டிற்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு இதெல்லாம் விளக்கும் 600 செய்யுள்களை அறநூலிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை வந்து தொகுக்குறாங்க. தொகுத்துட்டு அந்த பாக்களுக்கு விளக்கமும் அவங்களே எழுதுறாங்க. சின்ன குழந்தைங்க அவங்க எல்லாம் இலக்கணத்தை நல்ல பிழை இல்லாமல் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வினா விடை முறையில் வந்து 2 இலக்கண நூல்களையும் பெரியவங்களுக்கு 1 இலக்கண நூல்களையும் வந்து போப் அவர்கள் வந்து எழுதுறாங்க. அவங்க மேலை நாட்டவரும் தமிழ் கற்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் ஆங்கில அகராதியும் ஆங்கில தமிழ் அகராதி ஒன்றையும் அவங்க எழுதி வெளியிடுறாங்க. அப்புறம் 1858 உதகமண்டலம் போகிற போப் வந்து அங்கேயும் ஒரு பள்ளியை தொடங்கி அதோட ஆசிரியராகவும் இருக்காங்க. 1885 1908 வரை 23 ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ், தெலுங்கு கற்பிக்கும் ஆசிரியராக பணிபுரிகிறாங்க. திருக்குறளை வந்து 40 ஆண்டுகள் படித்து அதனை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. 1886 அதை மொழிபெயர்த்து வெளியிடுறாங்க. 1900 வந்து திருவாசகத்தை ஆங்கில மொழிபெயர்த்து வெளியிடுறாங்க. இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் முதலிய நூல்களை வந்து பதிப்பிக்கிறாங்க. இவங்க வந்து போப் அவர்கள் வந்து 1908 பிப்ரவரி 11ஆம் நாள் வந்து இறந்துடுறாங்க. அவங்க இறந்துடும்போது அவங்க உயிரில் வந்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அவங்க கல்லறையில் எழுத சொல்கிறாங்க. இவ்வளோதான்ப்பா போப் அவர்களை பற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒன்றுனா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம். தேங்க்யூ.